Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chapter 7 Properties of Matter லேருந்து Pressure due to a fluid column and rest பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம fluidனா நம்ம ஆல்ரெடி தெரியும். லிக்விட் அண்ட் கேஸ் ரெண்டுத்தையுமே fluidன்னு சொல்லுவோம். ஃப்ளூயிடோட எபிலிட்டி என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கிறத தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளூயிட் நம்ம வாட்டரை வந்து ஒரு மாதிரி இந்த பீக்கருக்குள்ள கண்டைன் பண்ணும் பொழுது நமக்கு கன்சிடர் பண்ணும் பொழுது இந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் அட் ரெஸ்ட் பத்தின ஸ்டடீஸ் தான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட் காலம் அட் ரெஸ்ட், பாஸ்கல்ஸ்லா, இது எல்லாமே ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு அண்டரா வரும். அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளோ ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்து ஹைட்ரோடைனமிக்ஸ்னு தனி ஒரு குரூப் பிரான்ச் ஆஃப் ஸ்டடியா நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? தோ ரெண்டுமே ஃப்ளூயிட் பத்தின ஸ்டடீஸா இருந்தாலும் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட பிஹேவியரும் மூமெண்ட்ல இருக்கும்போதும் அதோட பிஹேவியர் பத்தின ஸ்டடீஸ் தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி ஒரு பீக்கர்ல வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ இதுல என்ன ப்ரெஷர் இந்த ஃப்ளூயிட் காலம் எக்ஸர்ட் பண்ண போது அட் அ பர்டிகுலர் டெப்த், அதுதான் நம்ம இன்னைக்கு டிரைவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்ப ப்ரெஷர் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, இப்போ நீங்க ஒரு மலை மேல ஏறும் பொழுது யூஸ்வலா அந்த மவுண்டேனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, மலை ஏறும் ரெகுலராகவே ட்ரெக்கிங் அந்த மாதிரி போவாங்க. ஸோ இந்த மாதிரி மலை ஏறும்பொழுது கண்டிப்பா அவங்களால அந்த ப்ரெஷர் அழுத்தம் வந்து குறையறத ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்விம்மர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கடலோட ஆழத்துக்கு ரொம்ப டீப்பா போக போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதையும் உணர முடியும் நம்மளால. அப்போ ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட், இன்க்ரீசஸ் வித் டெப்த். ஆழம் கீழ் நோக்கி கடலுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கான டெரிவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்றோம்னா இந்த பீக்கர் கண்டைனிங் வாட்டர் எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் லெவல் ஆஃப் வாட்டர் இருக்கு. அப்ப மேல வந்து ஏர் இருக்கு, கீழே வாட்டர். இது என்னது? இந்த பகுதி ஏரும் வாட்டரும் சேர்ற பகுதியை நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இங்க இருந்து ஒரு H1 ஹைட்ல நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் சாம்பிள் ஆஃப் வாட்டரை நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, இந்த சாம்பிள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன் இருக்கு. ஓகே, மேல ஒரு ஏரியா ஏ, கீழையும் அதே ஏரியா ஏ. ஓகே, இப்போ இந்த சாம்பிள் வந்து தண்ணிக்குள்ள இருக்கு. இப்போ இது மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட ஹைட் என்ன அப்படின்னு பாக்குறோம். ஸோ மேல உள்ள பகுதியை லெவல் 1ம் கீழே உள்ள சாம்பிளோட பகுதியை லெவல் 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து லெவல் 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆழம் வந்து H1 டெப்த். அதே மாதிரி இதே இடத்துல இருந்து லெவல் 2 வரைக்கும் உள்ள டெப்த் H2. அப்போ மொத்த ஹைட் ஆஃப் த சாம்பிள் என்னவா இருக்கும்? இந்த ஹைட் டோட்டல் ஹைட் H2 மைனஸ் H1. அப்போ ஹைட் ஆஃப் த சாம்பிள் வந்து H2 minus H1. And then area of the cross section நமக்கு தெரியும். இது வந்து மேல உள்ளதும் A தான், கீழே உள்ளதும் A தான். ஓகே, இப்போ மொத்த ஃபோர்ஸஸ் இந்த சாம்பிள் மேல என்னென்ன ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்போதுமே முன்னாடி பார்த்த மாதிரி எந்த சர்ஃபஸை கன்சிடர் பண்றோமோ அந்த சர்ஃபஸ்க்கு பர்பண்டிகுலரா தான் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ப்ரெஷர் வந்து மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ், அதாவது பர்பண்டிகுலரான ஃபோர்ஸோட மேக்னிடியூட் பெர் யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷன் தான் ப்ரெஷர். ஓகே, அதே மாதிரி இந்த பகுதியில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டா இருக்கக்கூடிய இந்த லெவல் 2 பகுதியில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸா இருக்கும், அதை வந்து F1 எடுத்துக்கலாம். அதுதான் இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸா இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் இருக்கு, அது வந்து F2. மொத்த சாம்பிள் மேல இந்த அதோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸா ஆக்ட் ஆகும், Fg. ஓகே, தி Fg என்னது? மாஸ் ஆஃப் த சாம்பிள் மல்டிப்ளைட் பை ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப மொத்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெட் ஃபோர்ஸ்ங்கிறத இந்த இடத்துல த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த த்ரஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மொத்த அப்வர்ட் ஃபோர்ஸ், நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணும். அதுதான் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங். ஓகேவா? மொத்த ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேல என்ன ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது? இந்த F1 அண்ட் Fg. அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன? F2. அப்ப எப்படி எழுதலாம்? F2 is equal to F1 plus Fg அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? அல்லது நான் எப்படி எழுதலாம்? F2 minus F1 is equal to Fg. Fgங்கிறது என்னது? It is nothing but
இந்த mass of the sample multiplied by acceleration due to gravity. அப்ப எனக்கு இந்த force in terms of pressure நான் எழுத போறேன். நமக்கு தெரியும் P is equal to F by E. அப்ப எனக்கு F1 என்னது? F1 can be written as P into A. கரெக்டா? அப்ப F1 என்ன? F1 வந்து P1A. F2 என்னது? P2A. ஓகேவா? So இதுதான் forces acting in terms of pressure. இப்ப இதை இந்த இடத்துல substitute பண்ணலாமா? அப்ப எனக்கு என்ன வரும்? P1A minus P2A minus P1A is equal to M into G. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு பாராமீட்டர் நான் கொண்டு வரப்போறேன். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இதை டிபெண்ட் பண்ணியும் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் டென்சிட்டி பாராமீட்டரை நான் இன்க்ளூட் பண்ண போறேன். அதை எப்படி இன்க்ளூட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? P2A minus P1A is equal to mass of the sample multiplied by acceleration due to gravity. இப்போ நான் டென்சிட்டி கொண்டு வர போறேன். ஸோ டென்சிட்டி ஃபார்முலா என்ன? Rho is equal to mass by volume. ஓகே, எனக்கு mass of the sample தெரியும். ஸோ நான் in terms of density நான் மாத்தி எழுதணும். ஸோ M is equal to rho into V. ஓகே, இந்த இடத்துல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு. ஓகே, அதனால நான் வால்யூம் எப்படி எழுதலாம்? ஏரியா மல்டிப்ளைட் பை ஹைட்னு எழுதலாமா? ஏரியா மல்டிப்ளைட் பை ஹைட் தான் வந்து எனக்கு வால்யூம். ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த வீக்கு பதில நான் வந்து A இன்டூ அதோட ஹைட் என்ன? ஹைட் ஆஃப் த சாம்பிள் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் H2 minus H1. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, ஸோ ரோ A இன்டூ H2 minus H1. இப்போ எம்முக்கு பதில நான் இந்த ஈக்குவேஷனை எழுத போறேன். ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? P2A minus P1A is equal to rho. ரோங்கிறது இந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் or density of the substance, area of cross section multiplied by height of the sample H2 minus H1. ஸோ நான் காமனா இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை நான் கேன்சல் அவுட் பண்றேன். இப்போ ஃபைனலா எனக்கு என்ன வரும்? P2 minus P1 is equal to rho, இந்த G மிஸ் பண்ணிட்டேன். ஸோ rho G into H2 minus H1. இதுதான் எனக்கு the difference in the pressureக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ண போறேன்னா, இந்த லெவல் 1 இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி, ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஹைட் ஆஃப் த சாம்பிள ஹெச்னு எடுக்கும் பொழுது எனக்கு என்னவாயிடும்? H1 வந்து 0 ஆயிடும். ஏன்னா H1 இப்போ 0, ஏன்னா அந்த லெவல் 1 என்னவாடுது? இட் இஸ் அட் த டாப் லெவல் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். அப்ப H1 என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஓகே, அப்ப டோட்டல் ஹைட் ஆஃப் த சாம்பிள் என்ன? அதை வந்து நான் H அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? P2 minus P1 is equal to rho GH அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல P1ங்கிறது என்னது? இந்த லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர். இந்த இடத்துல யூஸ்வலா வெளியே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு? நம்ம ஏர் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப அதை சுத்தி அட்மாஸ்பியர் இருக்குனால அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் தான் உங்களுக்கு the pressure of the level 1 இருக்கும். pressure of the liquid at level 1 இருக்கும். அப்ப நான் P1க்கு பதிலா என்ன எழுதுறேன்? atmospheric pressure PA அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ PAங்கிறது என்ன? atmospheric pressure. ஏன்னா இந்த வாட்டர் லெவலுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் லேயர் தான் வந்து இந்த வாட்டரை ஒரு அழுத்தம் பண்ணிட்டே இருக்கும், அதாவது அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இங்க வந்து அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நான் P1க்கு பதிலா PAன்னு மாத்திக்கிறேன். அப்ப P2க்கு பதிலா என்னது? இந்த ஹைட்ல இந்த சாம்பிள் இருக்கும் பொழுது அதோடைய பிரஷர். ஓகே, அப்போ அதை வந்து P அப்படின்னு மாத்திக்கிறேன். அப்போ P minus PA is equal to rho GH அப்படின்னு எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. அல்லது P is equal to PA plus rho GH. அப்ப Pங்கிறது என்னது? என்னோட சாம்பிள் Hங்கிற ஹைட்ல இருக்கும் பொழுது அந்த டெப்த்ல இருக்கும் பொழுது pressure of the fluid at the particular height H தான் அதுக்கு pressure. அப்போ PAங்கிறது என்ன? atmospheric pressure. Pங்கிறது என்ன? PA plus rho GH. அப்ப அதோட அர்த்தம் என்ன? எனக்கு ஆழம் கூட கூட என்னோட பிரஷர் வந்து எவ்வளவு மடங்கு எவ்வளவு கூட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் பிரஷரோட ரோ GH அப்படிங்கிற இன்னொரு பாராமீட்டரோட ஆட் பண்ணும்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய பிரஷர் தான் எனக்கு மொத்த பிரஷரா இருக்கு. கரெக்டா? So the pressure at this depth of the fluid column எப்படி இருக்கு? Atmospheric pressure plus increases by rho GH. ஓகேவா? இதுதான். இப்ப இந்த ரோ PA அதாவது அட்மாஸ்பரிக் பிரஷர் நான் இக்னோர் பண்ணிட்டேன்னா pressure at this depth என்னவா இருக்கும்னா P is equal to rho GH. அப்போ
இந்த equationல நம்ம என்ன derive பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, so என்ன inference பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல density of the water அப்படிங்கிறது constant தான். so என்ன inference அப்படிங்கறத பார்க்க போறோம். rho constant. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் liquids are incompressible. அப்ப at a standard atmospheric pressure வந்து density of the liquid constant அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். கரெக்டா? அதே மாதிரி acceleration due to gravityயும் constant. அப்போ pressure எதை பொறுத்து மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, it depends upon the height of the column. அப்போ height அதாவது depth ஆழம் கூட கூட என்ன ஆகுது உங்களுக்கு pressure கூடிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் inference. அப்ப இந்த இடத்துல area of cross sectionல இன்வால்வே ஆகல. அப்போ pressure does not depend on area. Okay, depend on area or area of cross section. so அப்ப இந்த pressure எதை depend பண்ணி தான் இருக்கு? அதோட height ஆழத்தை depend பண்ணி தான் இருக்கு. so pressure depends upon the height of the liquid column, okay, or the sample, okay, height of the sample that we consider, or generally depth பொறுத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன பார்த்தோம்? pressure வந்து ஆழத்தை பொறுத்து height of the liquid column or fluid column அல்லது ஆழத்தை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோம். independent of the shape. ஓகேவா? அந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் எப்படி வேணா இருக்கலாம், அல்லது பேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஷேப், பேஸ் ஏரியா ஆர் ஜெனரலி ஏரியா. ஓகே, இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இதுலயே நமக்கு மீனிங் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். லிக்விட் ப்ரெஷர் வந்து is same at all points at the same horizontal level. அதுதான். அதாவது இப்ப நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன், அதுல வாட்டர் இருக்கு. ஓகே, டிஃபரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஓகே, நான் இதை வந்து லெவல் 1 எடுத்துக்கிறேன், லெவல் 2 எடுத்துக்கிறேன், லெவல் 3 இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் நான் எனி பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லெவல் 1ல எனி பாயிண்ட் வேணா இருக்கணும். இந்த பர்டிகுலர் டெப்த்ல பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து சேமா இருக்கும். P1 P1 P1. அதே மாதிரி இந்த டெப்த்ல L3 அப்படிங்கிற டெப்த்ல நான் பார்க்கும் பொழுது பிரஷர் பாத்தீங்கன்னா அட் த சேம் ஹரிசான்டல் லெவல்ல பிரஷர் வந்து சேமா இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ் அதுதான் வந்து இதை சொல்றாங்க. லிக்விட் பிரஷர் இஸ் த சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அட் த சேம் லெவல் ஆர் சேம் டெப்த். அதுதான். ஸோ ப்ரொவைடட் லிக்விட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இங்க கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ 3 டிஃபரெண்ட் ஷேப்ல உள்ள நம்ம பீக்கர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அதோட வால்யூம், இப்ப நம்ம அதுல வாட்டர் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க, எல்லா ஷேப்லயும் ஒரே மாதிரி வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இருக்காது. வால்யூம் ஆஃப் த வாட்டர் வந்து வேரி ஆகும், ஆர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேரிஸ் இன் ஈச் கண்டெய்னர். கரெக்ட். இப்போ ஆனா ஒண்ணு திங் பாத்தீங்கன்னா இந்த 3 ஷேப்புமே காமன் பேஸ் இருக்கு. ஓகே, காமன் பேஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு ஓப்பனிங் வழியா நம்ம தண்ணி ஃபில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 3 ஓப்பனிங்ஸ்லயுமே தண்ணி ஃபில் பண்ணும் பொழுது ஒன்ஸ் நீங்க தண்ணி ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் வாட்டர் எல்லா கண்டெய்னர் ஈச் கண்டெய்னர்ல பார்க்கும் பொழுது ஒரே ஹைட்ல தான் இருக்கும். ஸோ த லெவல் ஆஃப் வாட்டர் வந்து சேம் அட் அ சேம் ஹைட். அதே மாதிரி pressure at the bottom நம்ம முன்னாடியே பார்த்தோம். pressure வந்து it depends upon the depth அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ இந்த 3 டிஃபரெண்ட் கண்டெய்னர்ஸுமே பாட்டம் லெவல்ல சேமா தான் கனெக்ட் ஆயிருக்குங்கிற பட்சத்துக்கு பாட்டம் லெவல்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க pressure எடுத்துட்டீங்கன்னா அட் த சேம் டெப்த் pressure என்னவா தான் இருக்கும், சேமா இருக்கும். அப்போ இந்த ஹரிசான்டல் லெவல் ஆகட்டும் அல்லது இந்த ஹரிசான்டல் லெவல் ஆகட்டும் உங்களுக்கு பிரஷர் வந்து சேமா இருக்கும். அதாவது இந்த லெவலுக்கு பிரஷர் சேமா இருக்கும், பட் இந்த இடத்துல ஒரு லெவல் ஆஃப் பிரஷர் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பரிக் பிரஷர்ல இருக்கும் பொழுது இந்த இடத்துல PA அப்படிங்கிற பிரஷர் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எந்த பாயிண்ட்லனாலும் சேமா இருக்கும். பட் வேறஸ் இந்த ஆழத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது இதோட பிரஷர் என்ன இருக்கும், PA பிளஸ் அந்த அடிஷனல் ஹைட் உங்களுக்கு ρGHல இருக்கும். ஓகே, அந்த வேரியேஷன் ஆழத்தை பொறுத்து மாறும். அட் பர்டிகுலர் டெப்த் ஆர் ஹரிசான்டல் லெவல் உங்களுக்கு பிரஷர் சேமா. அதுதான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
Keep supporting Shankar's Physics tutorial.